மாதாவரம் புழல் அடுத்து காவாங்கரில் இருக்கிறாங்க. புதிய தனி வீடு கட்டி 3 வருஷம் தான் ஆச்சு. ஓன் யூஸ்காண்டி கட்டப்பட்ட இந்த வீடு மொத்தம் 4 பெட்ரூம் உள்ளது. கார் பார்க்கிங்கோட வருது. இப்போ காவாங்கரை கிராண்ட் லைன் மசூதி தெரியுது பாருங்கள், பள்ளிவாசத்துக்கு பக்கத்தில். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நேராக போனோம்னாக்கா வடகரை டான் பாஸ்கர் ஸ்கூல் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த வீடு விற்பனைக்கு வருது மக்களே. கீழே கார் பார்க்கிங்கு, அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன் அது ஓப்பன் பண்ண முடியல, கீ இல்லை. ஸோ ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதோட கார் பார்க்கிங் ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ மேலே போய் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடு கொஞ்சம் அழகாக, ரொம்ப அழகாகவே கட்டிருக்கிறாங்க, ஒர்த்தாக கட்டிருக்கிறாங்க பாருங்கள். அந்த மெயின் டோரு வந்து டீ கூட்டு தான். உள்ள சபதி ஒர்க்குகள்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அந்த ஆர்ச் மாதிரிலாம் கொடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன நெளிவு சுழிவான எலமெண்ட் ஒர்க்ஸ் நிறைய பண்ணிருக்கிறாங்க. டைல்ஸு டூப்ளெக்ஸ் மாடல், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் உங்களுக்கு தனியாக இருக்குது. மேலே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அட்டாச் பண்ணி டூப்ளெக்ஸ் மாடலில் உள்ளுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு ஸ்பேசியஸ் ஆனது, அப்புறம் ஒரு பெட்ரூமு, 2 பால்கனி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாருங்கள். ஸ்பேசியஸாக ஹாலு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே 2 பெட்ரூமு, அதுக்கு மேலே ஒரு பெட்ரூமு பாருங்கள். 1 by 1 பாருங்கள். இதில் 2 பால்கனி ஃபஸ்ட் ஃப்ளோரில். இப்போ பாருங்கள், கபோர்டு ஒர்க்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பால்கனி, அட்டாச் பாத்ரூமு, பாருங்கள். இப்போ ஹால் பாருங்கள். ஸோ இதுக்கு பால்கனி பார்த்துட்ருக்குறோம். 2800 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாங்க. லேண்ட் ஏரியா வந்து 720 ஸ்கொயர் ஃபீட், 22 ஸ்கொயர் ஃபீட். இப்போ பாருங்கள், கிச்சன் அந்த பக்கமாக உங்களுக்கு அங்கே ஒரு பால்கனி. ஸோ வென்டிலேஷனுக்கு குறையே இல்லைங்க. ஸோ நிறைய ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கும் நிறைய பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இந்த வீட்டினோட விலை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடு வந்து அப்ரூவ்டு கிடையாதுங்க, அன்அப்ரூவ்டு தான். ரெடி கேஸ் பையர் எதிர்பார்த்து நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ லோன் போட முடியாது, ரெடி கேஸ் பையர் அப்படிங்கிறனால லோனு சிஎம்டி அப்ரூவ் இல்லாதனால பாருங்கள், சபதி ஒர்க்கெலாம் தெரியுது பாருங்கள். அந்த கருவுடால் பண்ணிருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பாத்ரூம் கீழே. இப்போ மேலே போகலாங்க பாருங்கள். விலை வந்து 64 lakhs சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியேஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் ரெடி கேஸ் வீடு வந்து நல்லா ஒர்த்தாக கட்டிருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் 2800 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. நீங்கள் 2000 ரூபா போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2000 ரூபா நீங்கள் கட்ட முடியாது. கபோர்டு ஒர்க் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகி வருதான்னு பாருங்கள். அங்கே லேண்ட் ஏரியா எவ்வளோ போகுதுன்னு கேட்டுக்குங்க, கேள்வி விசாரிச்சுக்குங்க. ஸோ ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக தான் சொல்கிறேன், அதையும் கம்மி பண்ணலாம் ஒரு ஸ்லைட்லி கொஞ்சம். இப்போ மேலே 2 பெட்ரூம் சொன்ன பாருங்கள், பால்கனி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டைரெக்டாக ஓனர் சிட்டிங் கொடுத்து நெகோசியேஷன் பண்ணி வாங்கி தர்றாங்க. தேவை இருக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். ரெடி கேஸ் பையர் மட்டும்தான், திரும்பவும் சொல்கிறேன், லோன் போட முடியாது, அதனால் விலை கம்மியாக வருது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி வீடு தேடிட்டு இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டே கரெக்டாக இருங்க. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு வந்து நான் அனுப்புகிறேன். நான் மேலே 2 பெட்ரூமுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் மேலே வந்து டெரஸில். ஸோ பால்கனி, சவுத் ஃபேஸிங் வீடுங்க, தெற்கு பார்த்த மாதிரி வீடு. நல்லா ஒரு 21 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஆனால் 720 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்ட் ஏரியா. தேவை இருக்குங்க, உடனே வந்து கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். இந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். கட்டி 3 வருஷம் ஆச்சு, ஆனால் வீடு நல்லா இருக்குது. அதுக்கு மேலே இப்போது மேலே போகிற மாதிரி வந்து இரும்பு கேட்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸ்டீல் படி ஏணிலாம் கொடுத்து பண்ணிருக்கிறாங்க. ஸோ மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.